லிஃப்ட் ஆட்டோவா வாங்க. எல்லாம் ஒரே மாதிரி பாக்குறீங்க, என்ன இதெல்லாம்? பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு தம்பி. இதான் என் குடும்பம். என் பேரு காத்தவராயன். இது என் மூத்த தம்பி முத்துவேல் ராயன். இது என் இளைய தம்பி மாணிக்கவேல் ராயன். இவங்களுக்கெல்லாம் கடைசியில பிறந்த தங்கச்சி துர்கா. எனக்கு என்ன தெரியுதுடா? எனக்கு தெரியாது. தெரியுது, நீ மூடு. நல்ல வேலை, நம்ம காசு பண்ண வேண்டிய வேலை இல்லை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பர்சை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிகிறது? என்ன இது? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஒழுங்கே குத்துல, இன்னொரு சான்ஸ் குத்திக்க. ஒழுங்கே குத்துல, வெளியே போ. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆறுநூறு, 800. நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாஸ். கம்மிடா, வளர்ந்துருச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவ்வளவுதான்டா ஆடுது பயங்கரமா. பார்ப்போம். சரி விட. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். கை வலிக்குதா? சரி போயிட்டு நினைக்கிறேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா?
ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? A few minutes later. கதாநாயகன்ற சொல்றோம் என்ன சொல்லு கைத்து எப்படி அமுக அப்படியே சாட்சி உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? கண்ணியா கஷ்டியா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எங்க குடும்பத்துல தான் வந்தாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. யாருக்காரப்பே அவன் இன்னும் திருந்தல மாமா. இது என்ன சத்தியமா நாடுங்களா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். உண்மை சொல்லு, எங்களை யார் எடுத்து சாப்பிடுங்க? பண்ண நீ பண்ணு. வாய்ப்பில்லை ராஜா. ஒத்துக்க சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. கண்ணாடி கேட்டா கண்ணாடி கேட்டு சாலா நீ யாருடா? நான் ஜூஸ் வாங்கி என்ன பண்றேன் நம்ம ஆளுக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு மசாலா வாங்கிங்க. அவனா அதே தான். நான் டீசெண்டாக ஒரு ஜூஸ் வாங்கிக்கிறேன். 10 ரூபா கூட நான் போயிட்டேன். நான் போன் ரசிக்கிறேன். காசு கூட நான் வச்சுக்க காசு டைம் பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு எல்லாத்தையும் கூட நான் மசாலா 2 சேர்த்து எவ்வளோ மசாலா? அதான் மசாலா எவ்வளோ? பானியா காப்பா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பிளேட் எடுத்து கொடுப்பா. பிளேட் எடுக்க நீ தான் அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. புரிஞ்சு சாப்பிடுறேன். கேட்டு விட வாங்கி சாப்பிடுறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சிட்டியில 2 பேர் கலாய்ப்பாங்களா? சிட்டி பேர் கலையிற அதையும் உனக்கு போதை ரொம்ப சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி.
ஏய் நீ பேசுறடா. அதான் உதடு கருப்பா இருக்க. கண்ணனை செய்யும் இவன் நைட்டு எங்க போயிடுறாங்க நானே தெரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நைட்டு 2 பேரும் கூப்பிடுறாங்கம்மா. அஜய் இல்ல அஜய் என்னடா வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போறாமா. அவனுக்கு தெரிஞ்சிட்டு பரவாயில்ல வாடா. முன்னாடி போயிட்டு வந்தானுங்கம்மா. நீ செல்லு கூட வாடா. செல்லு கூட வாடா. நான் பாத்துட்டேன்டா. செல்லுக்கும் அவனுக்கு என்ன சொல்றது புரியல. ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒரு தாத்தா அடிச்சு போட்டாரு. பார்த்து எட்டு அடிச்சுவான். நூட்டேல காசுல ஏதுன்னு தெரியுமா? புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவான்பா நைட்டானா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. 12 மணிக்கு ஆள காணோம். கரெக்டா காலையில ஒரு 6 மணிக்கு வரும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நைட்டு நான் 3 பேர் ஒன்னா தூங்கினோம்ல. வீட்டுல உங்க வீட்டுல யாரும் இல்ல. பயமா புரியலையே. மாமா நீ கால பேசுறேன் உன்னதான் எழுதுறான். நான் எப்பயுமே கேளு. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. நைட்டு படுத்து தூங்கினேன். கேளு நான் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏந்து பார்த்தானே அவன் காணாமா. அவன் போனாலாம் இப்ப நீ போய் அவன் போன சொல்றான். காலையில 6 மணிக்கு அவன் டான் வந்துடுறான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன் டெய்லியும் நைட்டு காலையில ஆனா நவீன சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன் இங்கோ கைடுக்கா. நான் அவனை எழுப்ப வருவேன்னா நீ என்ன சொல்லுவ? நானும் வரேன்னு நானா இந்த பையன் நீ வரக்கூடாதுன்னு அவனை விட்டு போவான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கண்ணு தண்ணி சாப்பிடுறேன். கண்மூடித்தனமா நம்பினே அதனாலதான் கண்மூடி. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. யாரு பண்ற பேச விட்டு பேசுனா நீ சரி பேசு. ஒன்னு சொல்ல நக்கல்யா அவனுக்கு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கதை கேட்க ரெடியாடா. வழி எகிரி போனோம். எங்களுக்கு தெரியல 2 பேரும் எகிரி வரோம். அதை பார்த்து நாங்கள் போய் இருட்டோம்னா பார்த்துருக்கேன். அது பார்த்து என்ன நினைச்சிருக்கோம்? 5 ரூபா இல்லாத விற்க போயிட்டாருங்க. இவன் என்ன பாக்குறேன்னு நினைச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்து வந்து பாக்குறேன். என் கிளாஸ் என்ன வேலை, என் சட்டை என்ன வேலை, என் பேண்ட் என்ன வேலைன்னு சொல்லிட்டு பாக்குறேன். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். இவன் காலமா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்ன பண்ணா சொல்றீங்களா? கேட்டு சொல்றா சொல்றீங்களா? கேட்டு தான் போகணும். நான் ஆடின காலம் வேற. நீங்க ஆடினா நான் பாக்கணும். பெரிய வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.
ஊருக்கு அழைச்சிட்டுதான் தேடுறான். அல்ல போனா ஏய், பாட்டா போடுறா. 1 2 3 4 1 2 3 4 ஸ்டார்ட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நன்றி நன்றி நன்றி.